ஹாய், கன்னியாகுமரி மாவட்டத்து மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், ஜீரகம், பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம், தேங்காய் இவ்வளோ நல்லா மிக்சியில் அரைக்கணும். ரொம்ப நல்லா அரைக்கணும். அரைச்சா தான் நல்லாயிருக்கும். நல்லா வலுவடை அரைச்சிட்டு மீனை கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான புளிக்கோரை போடுங்க. புளிக்கோரை போட்டுட்டு அதில் வெட்டி புடக்கு, தக்காளி, முருங்கைக்காய், மாங்காய், பச்சை மிளகு நாங்கள் இதெல்லாம் சேர்ப்போம். உங்களுக்கு தேவைப்பட்டால் தக்காளியை கட் பண்ணிவிடுங்க. எல்லாம் வெட்டி வச்சுட்டு புளி வெல்லம் கரைச்சி வச்சுட்டு நம்ம சட்டியில் மீனை போட்டுட்டு அப்புறம் அந்த மாங்காய், அந்த மாங்காய், தக்காளி இதெல்லாம் அதில் போடுறோம். எல்லாத்தையும் போட்டு அரைப்பால் ஊற்றி புளி தண்ணி ஊற்றி லைட்டாக கை போட்டு கலக்கணும். நம்ம கை வச்சு லைட்டாக கலக்கினா தான் அது கொஞ்சம் நல்லா மிஸ் ஆகி வர அந்த அரைப்பு கொஞ்சம் இதாகும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இல்லையா கரண்டி போட்டு கலக்குங்க. ஆனால் லைட்டாக தான் இதை பண்ணணும். கலக்கிட்டு கலக்கிட்டு கருவேப்பிலை, முக்கியமாக கருவேப்பிலை போடணும். அப்போ தான் மணக்கும். எங்கள் ஏரியாவில் போடுவாங்க. போட்டுட்டு அரைப்பு இப்படி அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்துருங்க. போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி உங்களுக்கு மீனோடையும் கொஞ்சம் கூடுதலாக அந்த முருங்கைக்காயெல்லாம் வேமணும் இல்லை அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணி அடுப்பில் கேஸில் வச்சிங்கன்னா கொஞ்சம் சிம்மில் வைங்க. ஏன்னா அது கொஞ்சம் நேரம் இதில் வச்சிங்கன்னா மூடி வச்சிங்கன்னா பசை கூடி வரும். அந்த குழம்பு பசை மாதிரி கூடி பொங்கி வர சமயம் திறந்து விட்டுறணும். இல்லாட்டா அவ்வளோ கீழே சிந்தி போய் குழம்பு ருசியே இருக்காது. சிந்திட்டுனா பசை கூடி வருமா ஒன்றுனா மூடியே திறந்துருங்க. திறந்து கொதிக்க விடணும். கொஞ்சம் சிம்மில் தான் இருக்கணும். ஏன்னா அந்த குழம்பு, முருங்கைக்காய், மாங்காய் இதெல்லாம் நல்லா வேகணும். முருங்கைக்காய் நல்லா வேகணும். பச்சை நாத்தம் போய் நல்லா வெந்து நல்லா கொதிக்கிட்டு அந்த கரண்டி எடுத்து அந்த சைடு இருக்குல்ல அரைப்பு அதை லைட்டாக கிளறி விடணும். சைடில் அந்த சட்டியை ஒட்டி இருக்கும் பாருங்கள். உள்ளே போட்டு கிண்டக்கூடாது. மீனெல்லாம் பொடிஞ்சிடும். அப்படி லைட்டாக இது பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு குழம்பா வேணுமுன்னா குழம்பா எடுங்க. கொஞ்சம் கட்டியாக வேணுமுன்னா வற்ற வச்சு கட்டியாக எடுத்து நல்லா வற்ற வச்சு நீங்கள் இறக்கி சாப்பாடை கூட ஊற்றி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் எங்கள் ஊரில் இப்படி தான் மீன் குழம்பு வைப்பாங்க. நிறைய இடத்துல மீனெல்லாம் கொதித்த பிறகு தான் போடுவாங்க. அந்த அரைப்பெல்லாம் கொதித்த பிறகு தான் போடுவாங்க பார்த்துருக்கேன். ஆனால் எங்கள் ஊரில் இப்படி இல்லை.